மருதாளினி, விக்ரம், வேதா 3 பேருமே சேர்ந்து வெளியே வராங்க. வரும்போது எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன இவன் 2 பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டுருக்கான், என்ன கேவலமான வாழ்க்கையோ இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளாட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டு போகிறாங்க. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்தவொடனே டாக்டர் பார்க்குறாங்க. நான் மருதாளினியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது வேதா, விக்ரம், தன்வி 3 பேருமே வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ வேதா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க? நீங்கள் என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன தான் ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. பாத்தியா நீ, நான் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. எத்தனை அப்படி எண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. நானும் தான் நல்லது பண்ணியிருக்கேன், நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இதை தன்வி பார்த்துட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன் தன்வி இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. டாக்டர் தயவு செய்து உங்கள் 2 பேரும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க. சரி 2 பேருமே உள்ளே வாங்க, தன்வி நீங்கள் இருமா, நான் உங்கள் 2 பேர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. தன்வி இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. போன உடனே டாக்டர் சொல்கிறாங்க, நான் மறுநாளினியை செக் பண்ணிட்டேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட அடிக்கடிக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்கள சரி பண்ண முடியும். இல்லை டாக்டர், வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா மறுநாளினி வீட்டுக்கு வந்தது யாருக்குமே பிடிக்கல, அப்புறம் எப்படி பேசுவாங்க? நாங்கள் 2 பேர் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம், வேதா 2 பேருமே சொல்கிறாங்க. சரி, ஆனால் அவங்களோட பழைய கதையை பற்றி மட்டும் எந்த காரணத்தை கூட அவங்களுக்கு ஞாபகப்படுத்திடவே கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. விக்ரம், எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே இவங்க குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அங்கே ஃப்ளாட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க, என்ன விசேஷமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. விசேஷமா? அவங்க வீட்டில் தான் விசேஷம்னு தோணுது. அங்கே பார்த்தீங்களா, அவங்க பையன் 2 பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நாங்கள்லாம் வாழறோம்ல, எங்களுக்குலாம் அசிங்கமாக இருக்காது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் கேட்குறாங்க. என்ன ஓவராக பேசுகிறீங்க? எனக்கு என்ன பேச தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நீங்கள் பேசுகிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், உங்கள் வீட்டில் என்ன நடக்குது எல்லாம் நான் வந்து பார்த்துட்ருக்கேனா என்ன? இங்கே என் பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா, எங்களுக்கு தெரியும் எது தப்பு எது சரி, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. இங்கே நீங்கள்லாம் வந்து இங்கே கத்தக்கூடாது, புரியுதா? போங்க, அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள் போங்க அப்படின்னு காவேரி பயங்கர கோபமாக திட்டுறாங்க. எதுவுமே பேசவே இல்லை, கஜா அமைதியாக இருக்காங்க. எதுக்காக அமைதியாக இருக்கீங்க? எப்படி பேசுவீங்க? இப்போது எல்லா ஃப்ளாட்லேயும் இருக்கும் வந்து திட்டிட்டு போகிறாங்க, அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது, பதிலுக்கு பதிலடி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைனா நம்ம தலையிலே ஏறி உட்காந்து மேய்ச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்கேருந்து போகிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிட்டு போகிறாங்க. இந்த விக்ரம் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டான். அந்த மிருணாளினியோட இன்னொரு குணத்தை நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இவங்களுக்குலாம் அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ சொல்கிறது என்னவோ உண்மைதான், ஆனால் நம்ம சொல்கிற பேச்சை 2 பேருமே கேட்கவே மாட்டுறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. காவேரி கோவமாக போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் வந்து திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், திட்ட தான் செய்வாங்க, பின்ன 2 பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போனால் அப்படி தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இப்போ என்னங்க பண்ணுறது, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு